நாளை தமிழகத்தில் என்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான நாள். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 10/7/2024 மிக முக்கியமான நாள். 2 லட்சம் பேர்த்துக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை தரவரிசைப்படுத்தக்கூடிய நிகழ்வு நாளைக்கு நடைபெற இருக்கு. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ரைட், ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன? இப்போ 2 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா காலேஜ்லேயும் இடம் கொடுக்க முடியாது. ஸோ சில குறிப்பிட்ட விஷயங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். மேத்ஸ் மார்க் 100 அப்படியே எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸில் வந்திருக்கிற மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு எடுத்துக்குவாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கிற மார்க்கை டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு எடுத்துக்குவாங்க. மொத்தம் 200க்கு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கட் ஆஃப் மார்க். சரி, இந்த கட் ஆஃப் மார்க் ஒன்றா இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களோட மேத்ஸ் மார்க் பார்ப்பாங்க, அடுத்தது பிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க் பார்ப்பாங்க, உங்களோட +2 டோட்டல் மார்க் பார்ப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் செக் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. ரேங்க் கொடுக்கறதுல 2 டைப்பில் ரேங்க் கொடுப்பாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்ட்ரீமை பொறுத்து. நீங்கள் அகடமிக் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம் அல்லது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம். ஸோ அகடமிக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் ஒகேஷ்னலுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அகடமிக்கில் ரிலீஸ் பண்ணுற ரேங்க் லிஸ்ட்லையும் சரி, ஒகேஷ்னலில் ரிலீஸ் பண்ணுற ரேங்க் லிஸ்ட்லையும் சரி, 2 விதமான ரேங்க் லிஸ்ட் அதில் வரும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 92.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாருமே கலந்துக்கலாம். சொல்லப்போனால் இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது 100% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து அரசு பள்ளிகளிலேயே படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு வழங்கியிருக்கு. அதுக்கு கீழே வரக்கூடியவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒகேஷனலி இதே மாதிரி தான் 92.5%க்கு ஒரு கேட்டகரி, அதாவது 92.5னா 100%ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு இதுவும் 7.5க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் 4 விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். அகடமிக்கில் 4 விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். ஒகேஷ்னலில் 4 விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. அதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி ஒன்று. அடுத்தது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய கேட்டகரி. அதற்கு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுக்கான கேட்டகரி ஒன்று. இப்போது இந்த கேட்டகரிக்கெல்லாம் ரேங்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியில் கலந்துக்கிற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் டாப் மார்க் எடுக்கிறவங்கள அப்படியே ரேங்க் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இதில் ஒரே ஒரு ரேங்க் மட்டும்தான் இருக்கும். அந்த கேட்டகரிக்கான ரேங்க் மட்டும் இருக்கும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ஜென்ரல் கேட்டகரி ரேங்கை தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஸ்பெஷல் கேட்டகரி உட்பட எல்லாத்துக்குமான ரேங்க் இதில் ரிலீஸ் ஆகும். அதாவது இப்போது நீங்கள் அகடமிக்கில் ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 2 லட்சம் பேர்த்துக்கும் மொதல் கட் ஆஃப் மார்க்கில் ஆரம்பித்து லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் வரைக்கும் 1வது ரேங்க்லேருந்து 2 லட்சமாவது ரேங்க் வரைக்கும், அல்லது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ரேங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்கோடு சேர்த்து இன்னொரு ரேங்கும் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும். நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஆர் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிசி கேட்டகரியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது தான் இந்த கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் பிரிக்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 லட்சம் பேர் அல்லது 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து
அவங்கள ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து லாஸ்ட் மார்க் வரைக்கும் ரேங்க் கொடுப்பாங்க. இது கம்யூனிட்டி ரேங்க். இதே போல தான் பிசிஎம்முக்கு கொடுப்பாங்க, எம்பிசிக்கு கொடுப்பாங்க. அதே போல எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியாக பிரித்து அவங்களோட டாப் ரேங்க்ல இருந்து டாப் மார்க்ல இருந்து லாஸ்ட் மார்க் வரைக்குமான ரேங்கை வந்து கொடுப்பாங்க. அதை கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி லிஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் வந்து ஒன் சைடில் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. கம்யூனிட்டி ரேங்கை இன்னொரு சைடில் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இந்த 2 ரேங்க்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டிருந்தா மீண்டும் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ கொடுக்கலாம். சரி, இந்த ரேங்க் லிஸ்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நாளைக்கு நீங்க உங்களோட ரேங்கை செக் பண்ணும்போது அதே போல பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இந்த 3மே இது உங்களுடைய அப்ளிகேஷன் தான், உங்களுடைய இதுதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அக்ரிகேட் மார்க் அதாவது கட் ஆஃப் மார்க்கும் இருக்கும், கம்யூனிட்டி கேட்டகரி இருக்கும். இதெல்லாம் போக உங்களோட ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், ஓவரால் ரேங்க் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மார்க்கோ அல்லது அக்ரிகேட் மார்க்கோ அல்லது நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் அதில் என்ன டைப்பில் இருக்கீங்கிற அப்படிங்கிற டீட்டெயில்ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் 92 பாயிண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் இந்த 4மே வரும். என்னென்ன வரும் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் 3 ரேங்க் லிஸ்ட்டும் ஜென்ரல் ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் வரும். இதே போல் 7.5க்கும் ஒரு 4 ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஒகேஷனலுக்கு போனீங்கன்னா ஒகேஷனலுக்கும் இதே சேம் கேட்டகரி தான். அங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் மற்ற மீதி கவர்மெண்ட் ஸ்கூலோடு சேர்த்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் வரும். ஸோ அங்கேயும் ஜென்ரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லி அங்கேயும் 4 ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரலுக்கும் வரும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும். ஸோ மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்டாக வரப்போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குது, அதாவது தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் எந்த ரேங்க் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரேங்க் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ரேங்க் தான். இந்த ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணுறது மற்றது எல்லாமே கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த ரேங்கை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களோட ஓவரால் ரேங்கும் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அலாட் ஆகிருக்கிறீங்க, அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ரேங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை தனியாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம நாளைக்கு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது, கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயரை விட எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ரேங்க் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குதுங்கிறதெல்லாம் நாளைக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். இப்போது இந்த ரேங்க் அடிப்படையில் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். சீட் நமக்கு எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி அடிப்படையில் தான் அலாட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் கம்யூனிட்டி ஒரு முக்கியமான ரோலாகவே இருக்காது. பட் அங்கேயும் கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாராச்சும் அதில் போயிருந்தாங்க, டாப் ரேங்கில் போயிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சீட் வந்து நம்ம முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் வந்து 10 இடம் இருக்குது. 10 இடத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளே போயிடுறாரு, ஸ்போர்ட்ஸ்மேன் கேட்டகரியில் உள்ளே போயிடுறாரு அப்படின்னா இப்போ கம்யூனிட்டி கேட்டகரியில் 10வது இடத்துல இருந்த நம்ம ரேங்க் வந்து 9வது இடத்துக்கு மாறும். அப்போ நமக்கு ஒரு சீட் வந்து அட்வான்ஸாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி விஷயம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரைட், இப்போது நமக்கு சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நடக்கும். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, ஒரு காலேஜில் சீட் வேணும்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் இசிஇ கேட்டிருக்கீங்க.
இசிஇல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில சான்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓப்பன் கேட்டகரியில உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு சீட் அவைலபிளா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதுலயே அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க வந்து அங்க கம்யூனிட்டி கேட்டகரியில வந்து வரமாட்டீங்க, ஓப்பன் கேட்டகரியிலேயே போயிருவீங்க. அப்போ இது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 சீட் வந்து பிசிக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில போயிருந்தாங்க அப்படின்னா அப்போ 21வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அடுத்து இப்போ ஓப்பன் கேட்டகரியில ஒரு 30 சீட் இருக்கிறதா வச்சுக்குவோம். 30 சீட் ஃபில் ஆயிருச்சு. அதில் வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து மீதி இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் கேட்டகரி சீட் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிட்டி கேட்டகரி அடிப்படையில் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்ததா நீங்க இப்போ 30 சீட் இருக்குது ஓப்பன் கேட்டகரிக்கு அப்படின்னா 30 சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 31வது சீட் அலாட் பண்ணும்போது நீங்க என்ன கம்யூனிட்டி கேட்டகரியோ அந்த கேட்டகரியிலிருந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு இவ்வளவு, ஓப்பன் காம்படிஷன்ல வர்றவங்களுக்கு இவ்வளவு சீட்டு, கம்யூனிட்டி கேட்டகரியில வர்றவங்களுக்கு இவ்வளவு சீட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 2 ரேங்குமே முக்கியமானது தான். இதுல எந்த ரேங்க் முக்கியமானது, ஓப்பன் கேட்டகரி ரேங்கா கம்யூனிட்டி ரேங்கா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒரு வகையில தொடர்புடையது தான். இது அலாட் பண்ணும்போது நமக்கு புரிய வரும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் எப்படியெல்லாம் சீட் ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். லாஸ்ட் இயர் ரேங்கோட நம்ம ரேங்கை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கட் ஆஃப் மார்க் வச்சு தான் ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்ச சீட்டை எல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 196 எடுத்திருக்காங்க. 196க்கு போன வருஷம் சிஐடியில் ஒரு இசிஇ கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வருஷம் அதே 196க்கு அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து வெறும் கட் ஆஃப் மார்க் டிசைட் பண்ணாது, ரேங்கையும் பார்க்கணும். 196ல சொல்லணும் அப்படின்னா 2000வது ரேங்க் ஒரு 500லேருந்து 1000 பேர் வரைக்கும் இருக்கலாம். 196ல 2000 பேர் கூட இருக்கலாம். ஸோ 196ங்கிறது 1வது ரேங்க்ல ஆரம்பிச்சு 2000வது ரேங்க் வரைக்கும் போகும். அப்படி இருக்கும்போது நீங்க அதுல எந்த இடத்துல வர்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதனால இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ரேங்க் என்னங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கையும் ரேங்கையும் வச்சு கம்பேர் பண்ணி லாஸ்ட் இயர் நமக்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் 2 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரவுண்டோட எண்ணிக்கையை அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான அறிவிப்பும் நாளைக்கே வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எத்தனை ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் நடைபெற இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நாளைக்கே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அதே போல கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் வந்து இன்னும் கேள்விக்குரிய விஷயமாவே தான் இருக்கு. நாளைக்கே ஒரு வேளை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனா இதுல யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா டாப் ரேங்கர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் இது வரைக்கும் இன்னும் நமக்கு தெரிய வரல. எப்போ ஆரம்பிக்க போறாங்க, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரல. மெடிக்கல் கவுன்சிலிங் தள்ளி போச்சு அப்படின்னா மெடிக்கல்ல டிலமால இருக்கக்கூடியவங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃப்டிக்கு என்ஜினியரிங்கை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மறுபடியும் மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்து டிஸ்கன்டினியூ பண்ணாங்கன்னா டாப் ரேங்கர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வருஷம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் எவ்வளவு நாள் தள்ளி போகும்னு தெரியல. அதனால என்ஜினியரிங் கவுன்சிலிங்கை முன்கூட்டியே நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு நமக்கு தெரிய வந்துடும். இந்த ரேங்க் லிஸ்ட் சம்பந்தமாகவும் கவுன்சிலிங் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அதுக்கான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.